ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 29 தான். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா? மறக்காம பாத்துருங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க வாங்கும் ஜியும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில அவங்களோட முழு ஃபோர்ஸை யூஸ் பண்ண இதனால ஜிங்கு ரொம்ப தூரமா போய் விழுறான். என்னால இதை ஏத்துக்க முடியல. நான் எப்படி தூரமா விழுறேன்? நீ அப்படியே நிக்கிற. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். என்னால இப்படி தோத்து போக முடியும். ஏய் ஜிங்கு, நான் உண்மையை சொல்லட்டா? அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு? அதாவது நாங்க ஒன்னும் உன்னை தனியா விட்டு போகல. அன்னைக்கு நாங்க உன்னை விட்டு போலனா இப்போதைக்கு நீ உயிரோட இருந்திருக்க மாட்ட. ஏன்னா நம்மளோட அண்ணா அவரு தான் தடுத்தாரு, இந்த மாதிரி நீ பேட்டில் ஃபீல்டுக்கு வரக்கூடாதுன்னு. அதுவும் எதுக்கு? நீ பேட்டில் ஃபீல்டுல தப்பி தவறி எந்த போக கூடாதுன்னு. அதுக்காக அவரு சாட்டியாலெல்லாம் அடி வாங்கியிருக்காரு. அவரு வாங்கின எல்லா அடியுமே அவரோட உடம்புல ஒரு தழும்பா இருக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி கொஞ்ச நாள்லயே அந்த வார்லயும் ஒரு இறந்து போனாரு. அங்க இருக்கிற எனிமிஸ் எல்லாருமே நம்ம அண்ணாவை பயங்கரமா தாக்கி அப்படியே கொன்னாங்க. ஆனா அவரு இத்தனைக்கும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் பார்த்தாரு. அவர் அவரோட கண்ணு முன்னாடி நீ எந்த போக கூடாது அப்படின்னு சொல்லி தான் எவ்வளவு நாளாவே உன்னை விட்டாரு. பேட்டிலுக்கு போறதுனால எந்த விதமான அச்சீவ்மெண்ட்டும் அப்படியே கிடைக்காது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அதை உன்னால புரிஞ்சிக்க முடியல. அதை புரிஞ்சிக்காம நீ அப்படியே அந்த மோயும் அவனுக்கு ஒரு நாயா இருக்க ஆரம்பிச்சிட்ட. அவனை மாதிரி ஒரு ஈவலான ஒருத்தனுக்கு நீ எதுக்கு சேவை செய்யணும்? நீ எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணும்? நீ கெட்ட விஷயத்த செய்யறதுக்கா நம்ம அண்ணா அவரோட உயிரை விட்டாரு. அவரு என்ன சொன்னாரு அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் அவன் ஜிய அவனோட ஃபயரை வச்சு கொல்லான்னு வருவான். அதுக்குள்ளேயே ஜியோட கண்ணு அப்படி மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஆளும் அங்க பயந்து போறானா. இதையே ஒரு வாய்ப்பாச்சு. ஜியும் தாக்க ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து மோயை தப்பிச்சு பயங்கரமா அவனோட தலையிலையும் தாக்குறான். ஆனா ஜிக்கு இன்னமும் அவனை அப்படியே தூக்கி அடிக்கிறான். நான் இன்னமும் விட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா நீ அவங்கள ஒரு மாதிரி ஹிமிலியேட் பண்ண, அதுக்காக இந்த பஞ்சு. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டை நீ கொன்ன, அதுக்காக இந்த பஞ்சு. அந்த மாதிரி ஒரு லாயலானவனை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதுக்காக இன்னொரு பஞ்சு. நீ தப்பான செயலை பண்ண, அதுக்காக இந்த பஞ்சு. உங்க தாத்தாவும் ரொம்ப பயந்து போயிறாரு. ஐயோ காட்ஸ் எல்லாருமே இங்க வாங்க. ஆனா காட்ஸ் வராங்களோ இல்லையோ அங்க வாங்க வந்துடுறாரு. அட நான் எதிர்பார்க்கலப்பா. இந்த மேன்ஷன்ல இருக்கவங்க முக்காவாசி முட்டா பசங்களா இருக்காங்க. அட தளபதி வாங்க நீங்களா? நல்ல வேலை நீங்க வந்தீங்களே. அங்க ஜிக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க பின்னாடியே அவனும் எழுந்து நிக்கிறானா. திரும்ப அடிக்கலான்னு போகும்போது அவன் பயந்தே விழுந்துடுறான். அங்க லீயும் சொல்றாங்க, சரி வாங்க நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம், நம்ம போகலாம். ஆனா அங்க மோயுக்கு செம கோவமா அது. ஆமா நீங்க அப்படியே போயிடுவீங்களா என்ன? நான் உன்ன மாதிரி ஒரு லோ லெவலான சர்வெண்ட். அவன் என்ன அடிச்சிருக்கான். நீங்க இருக்க எல்லாருமே அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா யாருமே அங்க கேக்குறதுக்கும் தயாரா இல்ல. லீயும் திரும்பி சொல்றாங்க, என்ன நினைச்சுன்னு இருக்க மோயு? எவ்வளவு விஷயத்த பண்ணியும் எல்லாருமே கேட்பாங்களா என்ன? ஏன்னா நீ ஒரு லாயலான மேனை கொண்டு இருக்க. அதுக்கும் மேல உனக்கு தேவையானது எல்லாமே இப்படியே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நீ அந்த லாயலான மனுஷனோட டெட் பாடியை வேற ஹிமிலேட் பண்ணிருக்க. இதுக்கு மேலே யாராச்சும் கேட்பாங்களா என்ன? ஏய் நான் தான் சொல்றேன்ல, எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுங்க அந்த பொண்ணையும் அந்த ஜியையும். ஆனா அங்க யாருமே தயாரா இல்ல. மோயு என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலேயே என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏய் டியானே நீயாச்சு பண்றா? என்னாலே எதுவும் பண்ண முடியாது. நீங்க பண்ண விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீ ஈவலான விஷயம் பண்ணல. இப்ப எல்லாமே உனக்கு அப்படியே தலைகீழ வருது. சரி ஏதோ ஒண்ணு, உன்னால எதுவும் எங்களை பண்ண முடியாது. நாங்க போறோம். அங்க இவங்களும் போயின்னு இருக்கும் போதே மோயுக்கு செம கடுப்பா இருக்கா. இதனால அவனோட வெப்பனை வச்சு தாக்குறான். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட்டான ஒரு வெப்பன் வச்சிருப்பான்ல, அதுதான். அது லீய நோக்கி வாங்க தடுக்க ட்ரை பண்றாரு. இருந்தாலும் படலான்னு வரும்போது அங்க ஜி அதை வாங்கிக்கிறான். அங்க இதனால லீ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தாங்குவா நீ எதுக்கு இப்படி பண்ண? தாங்குவா நீ பேசு. ஆனா அவன் பேசுற மாதிரியே இல்ல. அங்க லீக்கும் ரொம்ப கடுப்பாகுது. இப்படி அவங்க கோமாவறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம தாங்குவா என்ன எந்த போயிட்டானா அதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி லீ மேலேயும் ஏதோ ஒரு பவரை காட்டினாங்களே, அது என்னது? அதையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.